கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய பணம் மிகவும் முக்கியமான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன்னா கர்த்தர் மோசேவை ஊழியத்துக்கு அழைத்த போது அவர் பெரிய செல்வந்தராக இருந்தாரான்னு கேட்டால் இல்லை. அவர் அந்த செல்வத்தை கொண்டு ஊழியம் செய்தாரானாலும் இல்லை. ஆனாலும் பல லட்ச இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்தும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அவங்க சென்ற பாதையில் அநேக தேவைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் அற்புதமாக ஆண்டவர் சந்தித்தார். அவங்க போட்டிருந்த உடை, அவங்க காலில் உடுத்திருந்த காலணிகள் எதுக்கும் சேதமாகலை. வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். குடிக்க தண்ணீர் கற்பாறையிலிருந்து கொடுத்தார். அவங்களுக்கு எந்த சேதம் அணுகாமல் அவர்களை பாதுகாத்தார். காரணம், மோசேக்கு கர்த்தர் அந்த ஊழியத்தை கொடுத்தார். இப்பொழுதும் இதை பார்க்குற யாராக இருந்தாலும் கர்த்தர் சொன்ன பிரகாரம் நீங்கள் ஊழியத்தை செய்வீங்கன்னா உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.